வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய அநாதி அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ளவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆச்சரியமான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய குமாரனுக்காக அவர் சிந்தின சிலுவையிலே அவர் சிந்தின வெளியேற பெற்ற அவருடைய ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துறோம். நாங்கள் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கருவிகளை வாசிக்கிற தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் கீழ் நின்று இசை அவர்கள் வாசிக்க பாட உதவி செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஜனங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை நீர் இன்றைக்கு அவர்களை தரும்படியாய் ஜெபிக்கிறவர்களுடைய இருதயங்கள் சத்தியத்தை கேட்கிறனாலே மகிழட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆராதனை முழுவதும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி ஞாயிறு ஆராதனை. இந்த வருடத்தின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். ஆமென். இந்த வருட துவக்கம் முதல் முடிவு வரை நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி பலிகள் செலுத்த வேண்டும். அதற்காகவே நாம் இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை மறவாத தேவன், அவர் கிருபையினால் நமக்கு செய்த அநேக நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். உடன்படிக்கையின் மூலமாக அவர் நம்மை தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார். மரணத்தின் வாசலில் நின்றிருந்த நம்மை மீட்டு ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டார். வியாதிகள் நம்மை சூழ்ந்த பொழுது அவர் செட்டைகளால் நம்மை மறைத்து ஆரோக்கியம் அளித்தார். நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு பாதுகாத்தார். தேவைகள் நம்மை நெருக்கின வேளையிலே அற்புதமாக தேவைகளை அவர் சந்தித்தார், பெருகவும் செய்தார். கண்ணீரின் பாதையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் கலங்கி நின்ற வேளையிலே அவர் நம்மை பார்த்து கண்மணியே என்று அழைத்து நம்மை அணைத்து கொண்டார். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் போற்றி துதிப்போம். பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். உடன்
உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் எடுத்தி மரணத்தின் வீட்டில் என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சற்றைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழுத்தி தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலை கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலை கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். தாழ்வில் இருந்த நம்மை கரம் பிடித்து தூக்கி
நாம் வாழ வழியை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை பெயர் சொல்லி அழைத்து இன்று நம்மை பெரிய ஜாதியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பெருக செய்திருக்கிறார். தாயை போல நம்மை தேற்றி அரவணைக்கிறார். தந்தையை போல ஒவ்வொரு நாளும் சுமந்து காக்கிறார். அவரின் கிருபைக்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. நம்முடைய பயத்தை எல்லாம் நம்மிலிருந்து நீக்கி போட்டு நம்மை ஒரு பெரிய தைரியசாலியாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய பாதைகளை எல்லாம் பாதுகாத்து நெய்யாய் பொழியச் செய்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நம் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்முடைய தேவனை ஆராதிப்போம். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. பெயர் சொல்லி என்னை அழைத்து பெரிய ஜாதியாக மாற்றினீ. பெயர் சொல்லி என்னை அழைத்து பெரிய ஜாதியாக மாற்றினீ. போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உம் புகழ் சொல்லிடுவே. போதித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தி உம் புகழ் சொல்லிடுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாயை போல் என்னை காத்தி தந்தையை போல் என்னை நடத்திட்டு. தாயை போல் என்னை காத்தி தந்தையை போல் என்னை நடத்திட்டு. எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபை ஈடாகுமா. எத்தனை நாவுகளால் உம் புகழ் பாடினாலும் உம் கிருபை ஈடாகுமா. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து
வழி செய்திரே. பயத்தை என்னை நெஞ்ச நீக்கி தைரியசாலியாக மாற்றினே. பயத்தை என்னை நெஞ்ச நீக்கி தைரியசாலியாக மாற்றினே. பாதையை பாதுகாத்தீரும் புகழ் பாடு செய்து எப்படி நன்றி சொல்வேன். பாதையை பாதுகாத்தீரும் புகழ் பாடு செய்து எப்படி நன்றி சொல்வேன். நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்கிறே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்கிறே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்கிறே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்கிறே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்வில் செய்த தேவனுக்கு நாம் ஏராளமாய் நன்றிகளை செலுத்த வேண்டும். மரண பள்ளத்தாக்கில் நாம் கடந்து போன சூழ்நிலைகளில் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்து பாதுகாத்தார். நம் ஜீவனை மீண்டுமாய் கொடுத்து நம்மை வாழ வைத்த தேவனாக அவர் இருக்கிறார். அவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். அளவில்லாத அவருடைய கிருபைகளுக்காக நம்முடைய ஆயுள் முழுவதும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நம்மால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த நாளிலும் கூட நாம் அவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல
நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அளவில்லாத அவருடைய அன்பிற்காக நன்றி. இன்னும் ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கு திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னே செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கு இயேசுவே இயேசுவே அளவில்லா அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பே தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி எதிர்க்கிறவர் முன்பேயோ தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி இயேசுவே இயேசுவே எல்லோரும் இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே இயேசுவே
அளவில்லா அன்பிற்காக இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம் தேவனுக்கு. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஆமாண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய திருக்கரம் எங்களை தாங்கினபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிரச்சனையான வேளைகளிலே அதை மேற்கொள்வதற்கான பலனை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் எங்களை தள்ளினவர் மத்தியிலும் எங்களுக்காய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை நீர் உயர்த்தினீரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லோர் முன்னிலையிலும் உயர்வாய் வைத்திருக்கிற உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் செய்த இந்த எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் அநேகமா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்தீர்கள். மரண பள்ளத்தாக்கிலே நீர் எங்களை பாதுகாத்தீரே. உம்முடைய அன்பிற்கு நன்றி ஆண்டவரே. வியாதியின் மத்தியிலே உம்முடைய செட்டைகளின் கீழாய் நீர் எங்களை மறைத்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணினீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இந்த வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது காட்டின தயவிற்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் கிருபைக்கும் ஆண்டவரே எங்களால் எதையுமே திருப்பி செலுத்த முடியாது. ஆனால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த காரியங்களுக்கு ஆண்டவரே நன்மைகளுக்கு ஈடாய் ஒரு நாளும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரம். உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லப்பா. உம்முடைய அன்பு மகா பெரியது. உம்முடைய அன்பு கடலின் ஆழத்திலும் மிகவும் ஆழமானது. அந்த அன்பிற்காய் நன்றி. எங்களுக்காய் உம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்தீரே.
உடைய ஜீவனை பலியாக கொடுத்து பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் எங்களை மீட்டு கொண்டீரே. உடைய அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த வருட கடைசியிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாய் வார்த்தையை பேசுகிற வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகளாய், ஔஷதமுள்ள வார்த்தைகளாய் ஆண்டவரே வந்திருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். மீதியான வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் காணிக்கை மற்றும் தசமங்களாலே கர்த்தரை மேம்படுத்துகிற ஒரு நேரம். காணிக்கை தசமங்களை கரங்கள் எடுத்துக் கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கடந்து தவிக்கும் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, கொடுக்கிறதான வேளையிலே நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தை சங்கீதத்தை நாம் தியானிப்போம். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா நான் தாழ்ச்சி அடையவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு தாழ்ச்சியும் எனக்கு இல்லை. பாருங்கள், இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். 52வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு. அப்புறம் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இதுதான். இப்போ வருடத்தின் கடைசி, வருடத்தினுடைய மாதத்தினுடைய கடைசியில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் சொன்ன அதனுடைய விளக்கம் என்னன்னா, God my shepherd, I don't need a thing. You have bedded me down in lush meadows. You find me quiet pools to drink from. True to your word, you let me catch my breath and send me in the right direction. அதாவது ஆட்டுக்கும் ஒரு மேய்ப்பனுக்கும் இடையேயான ஒரு உறவை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுறது.
ஆடு தன்னுடைய மேய்ப்பனை சார்ந்து இருக்கிறது. ஆட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு எல்லாமே ஒரு ஆள் பண்ணி விடணும். மேய்ச்சல் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த மேய்ப்பன் போய் பார்க்கணும். கரெக்டான இடத்த முன்கூட்டியே போய் பார்த்து இந்த ஆட்டை கூட்டின்னு போனாங்க. கரெக்டான வழியில நடத்தி கொண்டு போக வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்க தெரியாது. தண்ணி இருக்கிற இடத்துக்கு மேய்ப்பன் கண்டுபிடித்து கொண்டு போக வேண்டும். தண்ணீரை கொடுக்க வேண்டும். இந்த மேய்ச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபுட் அண்ட் வாட்டர்ன்றது மனிதனுடைய பேசிக் நீட், அடிப்படை வசதி, அடிப்படை தேவை. உணவும் தண்ணீரும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இல்லை. அப்புறம் நல்ல தூக்கம், அமர்ந்த தண்ணீர் லண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறது அப்படிங்கிற சமாதானம் வேணும், ஒரு நல்ல இணக்கம் வேணும், ஒரு நல்ல ஓய்வு வேணும். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவை. பாருங்க, சாதாரண ஒரு தேவை. அந்த சாதாரண தேவையை கூட கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்றுதான் இந்த சங்கீதம் நமக்கு மிக அழகாக கூறுகிறார். அது மட்டும் கிடையாது, இந்த வசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதத்துல இதே மேய்ப்பனுக்கும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அங்க ஒரு வசனத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். முதல்ல அவர்தான் நம்முடைய மேய்ப்பர்னு நம்ம அறிந்து கொள்ளணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துப்பாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் ஓடோடி உதவி செய்வார். நம்முடைய உணவு, அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நமக்கு அவர் உதவியா இருப்பார், அனுக்கிரகம் செய்வார், நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார்னு நான் அறியணும். அவர் கர்த்தர்ன்றது அறிய வேண்டும். அவர் தான் என்னுடைய மெய்ப்பர். அவர் யார்? பெரியவர். அவர் 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் தான் பெரியவர். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா மேய்ப்பனை அப்படியே நம்ப பாருங்க. அந்த மேய்ப்பன் ஒரு குரல் போட்டா போதும், அது என்ன சத்தம்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் 100ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் தெய்வங்களும் உண்டாக்குறாங்க. ஆனா நாம் அவரை உண்டாக்கல, அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நாம் தான் அவருடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிருஷ்டித்தவர் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார்னா, உண்டாக்கிட்டு எப்படியா நீ சேருன்னு சொல்லல. வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை, அவர் சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்து சர்வத்தையும் அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். He creates and he sustains all he had created. அவர் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். சும்மா கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க. இந்த வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த பூமி 23 டிகிரி சாஞ்சி இருக்குது, இந்த அண்ட சராசரங்கள், நமக்கு தேவையான பிராணவாயு இதெல்லாமே அவர் கொடுக்கிறார். He sustains us. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பழைக்கணும். இந்த உலகத்தில் நம்ம மனிதனா பிறந்துட்டோம், நம்ம தான் பழைக்கணும்னு நினைக்கிறோம். நோ, God is providing for our every need. அவர் நமக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஐயோ இவ்வளவு சின்ன விஷயமாச்சு, இதை போய் கர்த்தர்ட்ட கேட்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூட. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நமக்கு அவர் அன்பு காட்டுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். ஒரு நல்ல தாய் தகப்பன், இந்த பூமிக்குரிய நல்ல தாய் தகப்பன் எடுத்துக்கோங்க, அவங்க மூலமா ஒரு பிள்ளைகள் பிறக்குதுன்னா எவ்வளோ அன்பா பாக்குறாங்க. அவங்க இந்த பிள்ளைகள் என்ன கோலம் பண்ணாலும், என்ன கோலம் காட்டினாலும், என்ன ஏத்து பேசினாலும், என்ன சண்டை போட்டாலும், எவ்வளவு கீழ்ப்படியாம போனாலும் அந்த பிள்ளைகளை நேசிச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அவங்களுக்கு துணிமணி வேணும், அவங்களுக்கு இந்த செலவெல்லாம் இருக்கும், ஃபீஸை கட்டணும், எல்லாவற்றுக்கும் அவர்கள், ஏன்னா அவங்க மூலமா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க மூலமா பிறந்திருக்கிறார்கள். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வேத வசனம் சொல்றது நாம் அல்ல
அவரே நம்மை உண்டாக்கினார். நிறைய நேரங்களில் நாம தான் நினைச்சுக்கிறோம் நம்ம தான் கடவுளை உண்டாக்கினோம், கடவுள் நாம சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு அது. அந்த மாதிரிலாம் முடியாது. நாமல்ல, அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள்னு என்ன அர்த்தம்? ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்ன்றார். யோவான் 10:27-28 நீங்க வாசித்து பாருங்க. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்ன அறிஞ்சிருக்கிறது, என் சத்தத்தை ஆடுகள் கேட்கும். பழக்கமான குரல் அது. நாங்களாம் சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்போம் பாருங்க, ஒரு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்போம், 1000 குரல் இருக்கும். எங்க ஃப்ரெண்ட்ஸே 10-15 பேர் இருப்பாங்க. கேங்கா விட இருப்பாங்க. நாங்க ஒரு கேங்கு, இன்னொரு கேங்கு, 3 கேங்கு விளையாடும். 3 கேங்ல 15 பேர் 45 பேர் சத்தம் போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு குரல் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டா தெரியும். டேய் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கரெக்டா தெரியும் எங்க அம்மா கூப்பிடுறாங்க. அவ்வளோ குரல்லையும் எங்க அம்மா குரல் கேட்டு, அதுக்கப்புறம் அங்க விளையாடலாம் முடியாது. விளையாடினா விறகட்லேயே அடிப்பாங்க, செம்மடி விழும். அதனால ஓடி வரணும் வீட்டுக்கு, அந்த குரல் கேட்டோன்னா ஓடி வரணும். அது போல நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம்னு சொன்னா, இந்த ஆடு இந்த மேய்ப்பனின் குரலை ரொம்ப நல்லா அறிந்திருக்கிறது. இந்த மேய்ப்பன் என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், கவலைப்படாத, உன் கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கு சமாதானத்தை தருகிறேன், தைரியத்தை நான் தருகிறேன், என்கிட்ட நீ தைரியமா வரலாம், எந்த பிரச்சனையில நீ அகப்பட்டிருந்தாலும் சரி என்கிட்ட நீ தைரியமா வரலான்றார். இதாங்க மேய்ப்பனின் குரல். அவருடைய குரல் ரொம்ப அன்பான ஒரு குரல். அப்ப அவர் சொல்றாரு, இந்த வேத வசனம் எப்படி வருதுன்னா 3ஆம் வசனம் 23ஆம் சங்கீதத்துல, ட்ரூ டு யுவர் வேர்ட் யூ லெட் மீ கேட்ச் மை பிரெத் அண்ட் சென்ட் மீ இன் த ரைட் டைரக்ஷன். சரியான பாதையில அவர் என்னை நடத்துகிறார். 4ஆம் வசனத்துல தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன், என்ன மேய்ப்பன் கூட இருக்கிறார், தேவரீர் என்னோட கூட இருக்குது. தாவீது ஒரு மேய்ப்பன் பாருங்க. வனாந்தரத்துல தன்னுடைய தகப்பனோட சொற்பாடுகள் மேய்ச்சிருந்தான். மேய்ப்பன்னா என்னன்னு அவனுக்கு தெரியுது. அதனாலதான் இந்த போயம் எழுதுறான், இந்த கவிதையே பாடலையே ஜபத்தையே அப்படிதான் எழுதுறான். அவனுக்கு தெரியும் மேய்ப்பன்னா யாருன்னு. கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துன்னு ஆடுங்க எதுவும் தொலையவே கூடாது. அதனால்தான் 121ஆம் சங்கீதத்துல அவர் எழுதுறாரு, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஒரு மேய்ப்பனோட வேலைன்னா ஆடு மேல கவனமா இருக்கணும். இந்த ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஆட்டை வன விலங்குகள் தாக்கி சாகடிச்சிடக்கூடாது, கொன்னு போட்டுறக்கூடாது. அதனால தாவீது தூங்காம உறங்காம அவர் கண் விழித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். என்ன அற்புதமான ஒரு மேய்ப்பர் பாருங்க. தாவீது அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாருன்னா, நம்முடைய பரம மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மேல கண்ணும் கருத்துமா இருப்பாரு, எந்த ஆபத்தும் அணுகாமல் பாதுகாப்பாரு. இந்த ஆடுங்க சும்மா கிடக்கிறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு கிறுக்குதனம் பண்ணி எங்கேயாவது ஒண்ணு ஓடி போகணும், எகிரி குச்சி போய் முள்ளுகள்ல போய் மாட்டிக்குது. அப்பெல்லாம் போய் பக்குவமா அந்த முள்ளெல்லாம் எடுத்து விட்டு சிக்கலெல்லாம் நீக்கி அவர் அந்த ஆட்டை பத்திரமாய் கொண்டு வருகிறார். நாம் கூட பல நேரங்கள்ல பல தேவையில்லாத காரியங்களை பண்ணி சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல சிக்கலான ஒரு வாழ்க்கை ஆயிடும். நம்முடைய வாழ்க்கை நல்லாதான் போயிட்டு இருக்குது வாழ்க்கை, ஆனா திடீர்னு சிக்கலான வாழ்க்கையா ஆயிடுது. நம்மளுக்கு நாமளே என்ன பண்றோம், வச்சு பாக்குறோம். அந்த ஆடு போய் மாட்டிச்சுன்னா சும்மா இருக்காது பாருங்க, தலையில முட்டும், அந்த முள்ள காலை எட்டி உதைக்கும், இன்னும் நல்லா மாட்டிக்கும் அதுல போய் அந்த சிக்கல்ல. மேய்ப்பன் வந்தா மட்டும்தான் அந்த சிக்கல்கள்லாம் அவிழ்த்து அந்த முள்ளந்தான் அந்த முள்ளுகளெல்லாம் எடுத்து நீக்கி அந்த ஆட்டை காப்பாற்ற முடியும். அது போலதான் பாருங்க, வாழ்க்கையில பல சிக்கல்கள்ல துன்பங்கள்ல இன்னல்கள்ல போய் மாட்டிக்கிறோம், தவிக்கிறோம் நம்ம. ஆனா கர்த்தர் அவர் மேய்ப்பரா இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் ஓடோடி வர. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, மேய்ப்பனின் இறுதி என்னன்னா, 100 ஆடு இருந்துச்சு ஒருத்தனுக்கு, 99 ஆடு அங்கதான் இருக்குது, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த 99 ஆடுகளையும் வேற ஒரு மேய்ப்பன்கிட்ட விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி வர. அந்த ஓராட தொலைஞ்சு போன ஓராட தேடி வர. வெறும் ஆட்டை மட்டும் தேடி வரல, யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீயை தேடி வர. ஹலோ, அந்த சமாரியாவின் வழியாய் போக வேண்டியிருந்தது. அவர் போற வழி கிடையாது ஒண்ணும், அந்த வழியா வேணும்னா வர. எனக்கு ஒரு ஆடு இருக்கு, சிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை சூழல்ல. 5 திருமணம் பண்ணி ஒன்னும் வாய்க்காம போய், புருஷன் சரியில்லாம போய், விவாகரத்தாய் என்ன ஆச்சோ தெரியல பாவம்.
இப்ப இருக்கிற புருஷன்ல லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இந்த அம்மாவை காப்பாற்றணும், இந்த ஆடு ரொம்ப சிக்கல்ல போய் தவிச்சிட்டு இருக்கு, இதை போய் மாத்தணும், வழி தப்பி போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்து போயிடும் அந்த ஆடு, மரண இருளின் பள்ளத்தாக்குல இருக்குது, இதை போய் காப்பாற்றணும்னு இந்த ஓராட்டுக்காக அவர் அங்க வருகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்துல, யோவான் 8ஆம் அதிகாரத்துல மறுபடியும் ஒரே ஒரு ஆடு, ஒரு அம்மாவை கையங்களவமா உபாசனம் செய்யும் போது பிடிச்சிடறாங்க. இந்த ஒரு ஆட்டை கல் எறிஞ்சு கொல்லணும்னு எல்லாமே நிக்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டை காப்பாத்துறதுக்காக வர்றாருங்க. ஒருத்தரை தேடி வர்றாரு. குருடன் ஒரே ஒருத்தன் வழியில ஓரமா நின்று பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த ஒரு ஆட்டை தேடி வர்றாரு. சகை ஒரே ஒரு ஆடு தான், எவ்வளோ கேங் இருக்குது, திரளான கூட்டம் பின்சென்று வந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் வர்றாரு. சகை சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். இந்த ஒரு ஆட்டுக்காக அவர் வர்றாரு. நான் சொல்றேன், உலகத்துல எனக்கு யாருமே கிடையாதுங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, உடன் பிறந்தவர்கள் இல்லை, எல்லாமே என்னை கைவிட்டாங்க, எல்லாம் வெறுக்கிறாங்க, எல்லாம் என்னை ஒதுக்குறாங்க, யாரும் கிடையாது. நான் தனிமையில் இருக்கிறேன். என்னை தேடி யார் வர போறேன்னு நினைக்காதீங்க, உங்களை தேடி தாங்க இயேசு வந்தார். நல்ல மேய்ப்பர் அவர். அதனால்தான் அவரை நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்ல மேய்ப்பன். அவர் உங்களை தேடி வர. ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்கள் இருந்தாலும் கூட பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் கோலும் அவரோட தடியும் உங்களை தேற்றும். ஆங்கில வேதாங்கத்தில் எப்படி வருப்பாங்க, ஈவன் when the way goes through death valley, I'm not afraid when you walk at my side. நீர் என் அருகிலே நடந்து வரும்பொழுது, நான் போற வழி மரண இருளின் பள்ளத்தாக்கு வழியா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீர் என் பக்கத்திலேயே நடந்து வந்து கொண்டு இருக்கிறேன். Your trusty shepherd's crook makes me feel secure. நம்பகமான உங்களுடைய கோல் இருக்கு பாருங்க, மேய்ப்பனுடைய கோல். மேய்ப்பன் வந்து கோலை பயன்படுத்துறதுல ரொம்ப சிறந்த அறிவாளிகளா இருக்கிறாங்க. ஒரு சின்ன உடன் பிளாக் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க, கோல் மாதிரி, சின்ன துண்டு கோலை. பெரிய கோலம் இருக்கும், சின்னது வந்து என்னன்னா, இந்த வன விலங்குகள், காட்டு மிருகங்கள் இந்த ஆட்டை கடிச்சு வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு கொல்றதுக்கு வரும்பொழுது, இந்த மெய்ப்பன் குறி பார்த்து அந்த காட்டு மிருகத்தினோட தலையை பார்த்து அடிப்பாராம் பாருங்க. பல மிருகங்கள் செத்த போயிடுமா, அந்த அளவுக்கு வேகமா அதை உபயோகிக்க தெரிந்த ஒரு மெய்ப்பர், அற்புதமான மெய்ப்பர். ஆகவேதான் சில வனவிலங்குகள்லாம் அந்த மெய்ப்பனை பார்த்தாவே வரவே வராதான், கிட்டே வராதான். அந்த அளவுக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய மெய்ப்பர் இந்த உடன் பிளாக்ல, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக எல்லா பிசாசையும் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயித்திருக்கிறார். அவர் குறிப்பாத்து அவனுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். ஹலோ, இந்த மேய்ப்பனை போல வேற ஒரு மேய்ப்பன் யாருமே நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அவருடைய ப்ரொடெக்ஷன் மாதிரி நமக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடைக்கவே கிடைக்காது. அவர் பிசாசனுடைய தலையை நசுக்கி இருக்கிறார். ஒரு பரலோக மேய்ப்பனாக இந்த உலகத்துல வந்து ஜனங்களாகிய ஆடுகளாகிய நமக்காக அவர் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். மேய்ப்பன் எப்படி குறி பார்த்து அந்த வன விலங்கு காட்டு மிருகத்தை அடிச்சு கொள்றானோ, அது போல பிசாசை ஒண்ணு இல்லாம பண்ணியிருக்கிறார். அவனோட பற்களை எல்லாம் தகர்த்து போட்டு இருக்கிறார் என்று சங்கீதங்களின் புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறோம். இன்னும் அற்புதமான ஒரு மெய்ப்பர் பாருங்க. நான் சொல்றேன், இந்த வருட கடைசியில தைரியமா இருங்க. ஒருவேளை புது வருஷத்தை எப்படி சந்திக்க போறோன்ற பயமும் நெருக்கடியும் சந்தேகமும் அச்சமும் கவலையும் உங்களுடைய இருதயத்தில், அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. மேய்ப்பர், அற்புதமான மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். நம்ம மேல அன்பு காட்டுகிற ஒரு மேய்ப்பர், நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பர், நம்மளை பராமரிக்கிற ஒரு மேய்ப்பர், நம்ம மேல அன்பு செலுத்துகிற அரவணைத்துக் கொள்ளுகிற மேய்ப்பர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் இருக்கும்போது எந்த பயமும் இல்லை. அவருடைய கல்வாரி சிலுவை, அதிலே அவர் சிந்திய தம்முடைய விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய ஜீவன் நமக்காக கொடுத்து இருக்கிறார். இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த மாதிரி அதை நினைச்சு பார்க்கும் பொழுதே நமக்கெல்லாம் அவ்வளோ செக்யூரா நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம பாதுகாப்பாக உணர முடியும். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவர் சொல்றாரு, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றாரு. ஆங்கில வேதாந்தத்துல மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், யுவர் பியூட்டி அண்ட் லவ் சேஸ் ஆஃப்டர் மீ
every day of my life. Your beauty and love, God's love, chase you all the days of your life. Remember this. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய சௌந்தரியம், அழகு, அன்பு, பேரன்பு உங்களை துரத்தி வந்துட்டே இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படியாவது அவளை அடையணும்னு முடிவு பண்ணிட்டான்னா பின்னாடியே சுத்துவான், சேஸ் பண்ணுவான், என்னெல்லாமோ பண்ணுவான். என்னெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை மயக்க முடியுமோ எல்லாம் பண்ணுவான். கர்த்தருடைய அன்பு நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்குங்க. அவருடைய அன்புக்கு செவி கொடுக்கணும். நம்ம வேற எங்கேயும் போய் மாட்டிக்கூடாது, சிக்கிக்க கூடாது. மனுஷனுடைய அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறக்கூடியது. ஆனா தேவனுடைய அன்பு மாறாத அன்பாய் இருக்கிறது. அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு, அரவணைப்பு நமக்கு நிச்சயமா தேவை. அது இல்லாம இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது வெற்றிகரம். அப்புறம் வேதம் சொல்லுகிறது, ஐ எம் பேக் ஹோம் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அவருடைய வீட்டில் வந்துடுறோம், நிம்மதியா இருக்கணும், இளைப்பாறுதலோடு இருப்போம், எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று நம்மால் நிச்சயமாய் அனுபவிக்கும். ஆமென். இந்த நல்ல மேய்ப்பருக்கு உங்களோட வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், விசுவாசத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏலோஹிம், நீர் எங்கும் நிறைந்தவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யெகோவா ரொபெக்கா, குணமாக்குகிற கர்த்தர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாக்கு கடங்காத பெருமூச்சோடே வேண்டுதல் செய்பவர் நீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவரீர், நீர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமானவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை, இந்திய ஆராதனை, காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள்.